விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 3வது நாளாக தற்பொழுது நேர்காணல் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 நாட்கள் இது நடந்துட்டு இருந்தது. இப்ப 3வது நாளா இன்னைக்கும் நடத்துறாங்க. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து 3வது நாளா நடக்கக்கூடிய இந்த நேர்காணல் பற்றின தகவல்களை பதிவு செய்யுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய பணி திமுக தீவிரம் காட்டி வராங்க. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேட்பாளர் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைக்கு 3வது நாளாக அண்ணா அறிவாலயத்தில் வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் காலையில கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள்ல இருந்து விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மட்டும் 35 சட்டமன்ற தொகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. இன்றைய நேர்காணல்ல அமைச்சர்கள் கைல்வெளி செல்வராஜன், அதே மாதிரி மதிவேந்தன், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறாங்க. நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுமார் 1300 பேரிடம் நேர்காணல் நடத்திய நிலையில இன்றைக்கு 600 பேரிடம் வேட்பாளர் நேர்காணல் நடத்துகிறார். விரைவில் நேர்காணலை முடித்துவிட்டு திமுகவின் வேட்பாளர் பட்டியலும் வெளியே வர இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.